16th chapter, மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு சில வசனங்களை வாசிக்க இருக்கிறோம். 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். Matthew 16:13-20. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும் அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். உட்கார்ந்து இப்பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசுவும் சீஷர்களும் பிலிப்பு செசரியா திசைகளிலே வந்தபொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? சீஷர்கள் பலவிதமான பதில்களை சொன்னார்கள். ஒரு சீஷன் சொன்னார், உம்மை யோவான் ஸ்நானன் என்று சொல்கிறார்கள். வேறொரு சீஷன் சொன்னார், எலியா என்று. வேறொரு சீஷன் எரேமியா என்று அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள். அப்பொழுது இயேசு, மற்றவர்கள் சொல்வதை சீஷர்களாகிய நீங்கள் சொல்லுகிறீர்கள், இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நான் யார்? அப்பொழுதுதான் 12 சீஷர்களிலே 11 பேர் அமைகிறார். ஒரே ஒரு சீஷன் தான் சரியான பதில். அவன் சொன்னது என்ன? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து.
இன்றைக்கு நாம் காட்பாடி முழுவதும் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு அறிக்கை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துதான், இயேசுதான் கிறிஸ்து. நம்ம என்ன சொல்றோம்னா, எல்லாருக்கும் இயேசு ரட்சகர் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம முக்கியமா சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா சத்தியம். வார்த்தை அல்ல, சத்தியம். என்னவென்றால் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக, ஆனால் கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக, ரட்சிக்கப்பட வாஞ்சியாக, ஆனால் கிறிஸ்து ராஜாவாக ஆளுகை செய்ய ஆயத்தமாக, மனம் திரும்ப ஆயத்தமாக, பாவங்களை அறிக்கை செய்வதற்கு ஆயத்தமாக. ஆனா உலகத்தில் இருக்கிற ஜனங்க என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் கிறிஸ்துவானவர், கிறிஸ்து என்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, anointed king. அவர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் அரசாட்சி செய்யணும்னு நீங்க வாழ்க்கிறீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் மனிதன். அந்த ஆழமான சத்தியத்தை பேதுரு மாத்திரம் சொன்னார். அந்த ஆழமான அறிக்கையை பேதுரு மாத்திரம் சொன்னார். அதற்கு இயேசு என்ன சொன்னார்? பேதுருவே, உன்னுடைய மாம்சமும் உன் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவானவர் உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அது மாத்திரம் சொல்லல, இயேசு வேறொரு முக்கியமான காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நீ உன் வாயினால அறிக்கை செய்வதில்லையா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இந்த வாயின் அறிக்கையின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆனா வசனத்தில் என்ன பண்றதுன்னா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காட்பாடியில் ரேடியன் சபை இயங்குகிறது என்றால், இந்த திருச்சபைக்கு ஒரு மூலைக்கல் உண்டு. அந்த மூலைக்கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான செய்தியை கேட்கிறோம். என்ன செய்தி என்றால், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. The gates of hell shall not prevail. இயேசு இந்த ரேடியன் சபை என்னுடைய சபை அல்ல. இந்த சபை இயேசு கிறிஸ்துவின் சபை. இந்த சபையானது பாதாளத்தின் தாக்குதலுக்கு எதிராக உறுதியாக நிற்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையானது தெய்வீகமாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஒரு இருளின் வல்லமை இந்த சபையை வீழ்த்த, இந்த சபையை கவிழ்த்து போட முடியவே முடியாது.
தம் சபையை குறித்து இயேசு அருளின மிக நிச்சயமான உத்தரவாதத்தை அருளும் வாக்குத்தத்தங்களில் ஒன்று. கர்த்தருடைய அருமையானவர்களே, சபையானது என்ன செய்கிறது? தெய்வீக அதிகாரத்தை எல்லா விசுவாசிகளுக்குமான ஜெயத்தை பிரகடனப்படுத்துகிறது. அல்லேலூயா. திருச்சபையானது மனிதனால் உண்டாக்கப்பட்ட நிறுவனம் அல்ல, ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் வெளிப்பாட்டின் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சரீரம் தான் திருச்சபை. வேதாகம காலங்களில் வாசல்கள் என்ற பதத்திற்கு அதிகாரம் என்ற அர்த்தம். வேதாகம காலங்களில் வாசல்கள் என்ற பதத்திற்கு அதிகாரங்கள் என்ற அர்த்தம். பாதாளத்தின் வாசல்கள் என்று சொல்லும் பொழுது பாதாளத்தின் அதிகாரங்கள் என்றார். கர்த்தருடைய அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் இயேசு தம்முடைய திருச்சபையை பொல்லாத தீய வல்லமையிலிருந்து, சாத்தானுடைய உத்திகளிலிருந்து, பிசாசின் தாக்கங்களிலிருந்து திருச்சபையை பாதுகாத்து இந்த சக்திகள் ஒன்றும் மேற்கொள்ள இயலாதபடிக்கு நமக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை அருளியுள்ளார். ஆகவே இன்றைய வசனத்தின்படி, இந்த 18வது வசனத்தின்படி முதலாவது நாம் பார்க்கிற சத்தியம் என்னவென்றால், திருச்சபையானது கிறிஸ்துவின் ஒரு வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டுள்ளது. அல்லேலூயா. இயேசு மெய்யாகவே யார் என்கிற தெய்வீக வெளிப்பாட்டிலே திருச்சபையின் பலன் அமைந்திருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிகள் புரிந்து கொள்ளும் பொழுது தெய்வீக அதிகாரத்திற்கும் அசையில்லாத விசுவாசத்திற்கும் அணுகுதலை விசுவாசிகள் அடைவார்கள். இந்த வெளிப்பாட்டின் மேல்தான் நம்முடைய வேலையின் திருச்சபை கட்டப்பட்டுள்ளது. என்ன வெளிப்பாடு? இயேசு கிறிஸ்து. இயேசுதான் கிறிஸ்து. ஆகவே கிறிஸ்து இந்த ரேடியன் திருச்சபைக்கு யார்? கிறிஸ்து இந்த ரேடியன் திருச்சபைக்கு உறுதியான அஸ்திவாரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள். 1 கொரிந்தியர் 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை
கிறிஸ்து ஒருவரே ஒவ்வொரு விசுவாசியின் விசுவாசமும் வெற்றியும் இழைப்பாடுகளும் மூளை கல்லுமாயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ரேடியன் திருச்சபைக்கு கிடைத்திருக்கிற வெளிப்பாடு சாதாரண வெளிப்பாடு அல்ல, உறுதித்தன்மையை கொண்டு வரக்கூடிய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு என்ன? மத்தேயு 16:17 என்ன வாசிக்கிறோம்? இயேசு அவரை நோக்கி பரலோகத்தில் இருக்கிற தேவன் வெளிப்படுத்தின வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டின் மேல் திருச்சபையானது நிலை கொண்டிருக்குமானால் திருச்சபை அசைக்க இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே கிறிஸ்துவின் தெய்வீக அடையாளத்தை குறித்த பேதருடைய புரிந்து கொள்ளுதல் அவனை தெய்வீக வெளிப்பாட்டின் பாத்திரமாக மாற்றினது. அல்லேலூயா. ஆமென். மெய்யான வெளிப்பாடு சத்தியத்துல நம்மை நங்கூரமிட செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கொடுங்காற்றுகள் வீசும் பொழுது, புயல் காற்றினால் நாம் அசைந்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறது இந்த வெளிப்பாடு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரேடியன் திருச்சபையானது மனிதனுடைய திருச்சபை அல்ல, ஒரு ஆவிக்குரிய அமைப்பு, ஒரு மனித நிறுவனம் அல்ல, ஆவியானவராலே கட்டப்பட்டது சபை. மனிதனுடைய கைகளினாலே அல்ல, சபையானது கிறிஸ்துவிலே உள்ள விசுவாசத்தினால ஒன்றுபட்டது. விசுவாசிகளாலே உண்டாக்கப்பட்ட ஜீவிக்கிற ஆலயம்தான் திருச்சபை. ஆகவே கிறிஸ்து தாமே திருச்சபையை தற்காக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, திருச்சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கினி மதிலாக தேவனுடைய மகிமை நம்முடைய திருச்சபையை சுற்றிலும் எப்பொழுது என்ன இருக்கிறது என்றால் அக்கினி மதில். அக்கினி மதில் மாத்திரமல்ல, அந்த அக்கினி மதிலே தேவனுடைய மகிமையாக ரேடியன் திருச்சபையை சுற்றிலும் சூழ்ந்து உள்ளது. அல்லேலூயா. எந்த பிசாசின் வாசலும் தெய்வீக பாதுகாப்பில் உள்ள சபைக்கு எதிராக மேற்கொள்ள முடியாது. நீங்க பார்க்கிறீங்க, இயேசுவின் வெளிப்பாடான கிறிஸ்து கோழையா இருந்த பேதுருவை 3000 ஆத்துமாக்களை ரட்சிப்புக் கொள்ளிலே பெந்தேகோஸ்தே நாளன்று நடத்தக்கூடிய ஒரு தைரியமான பிரசங்கியாக மறுரூபப்படுத்தினார். எது மறுரூபப்படுகிறது? கிறிஸ்து என்கிற வெளிப்பாடு. அல்லேலூயா. இதை நம்ம
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பாதாளத்தின் வாசல் இன்றைக்கு நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது? சாத்தானுடைய எதிர்ப்பை. இருளின் ஒவ்வொரு திட்டமும் தேவனுடைய ராஜ்யத்தின் முன்னேற்றத்திற்கு தடை செய்ய தேடுகிறது. ஆனால் இந்த வாசல்கள் தெய்வீக அதிகாரத்துக்கு எதிராக ஒருபோதும் நிற்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். பாதாளத்தின் வல்லமை ஆவிக்குரிய அக்கிரமத்தின் மூலமாக இயங்குகிறது. பாதாளத்தின் வல்லமை ஆவிக்குரிய அக்கிரமத்தின் மூலமாய் இயங்குகிறது. ஆனால் கிறிஸ்துவில் உள்ள விசுவாசியின் சர்வாயுத வர்க்கம் விசுவாசிக்கு முழுமையான வெற்றியை தருகிறது. இந்த 12ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சத்தியத்தை எதிர்க்கும் சாத்தானின் திட்டம். சத்தியத்தை எதிர்க்கும் சாத்தானின் திட்டத்தை யோவான் 10:10 வாசிக்கிறோம். சாத்தானுடைய பணி என்ன? திருட. சாத்தானுடைய பணி என்ன? கொல்ல. சாத்தானுடைய பணி என்ன? அழிக்க. இதற்காகவே சாத்தான் நம்மிடத்தில் வருகிறார். ஆனால் கிறிஸ்து என்ன செய்கிறார்? விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பரிபூர்ண ஜீவனை அளிக்கவே கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. ஆமென். அப்ப விசுவாசி எப்படி இருக்கணும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும், விழித்து இருக்கணும். காரணம் என்ன? நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் கெட்டிக்க சிங்கம் போல எவரை விழுகிறானோ என்று வகை தேடி என்ன பண்றான்? சொல்லி தருகிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்துல உறுதியா இருந்து அவருக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. அப்ப பிசாசு என்ன செய்வான்? நம்மை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஆமென். தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க. தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 10:12.
தானியேல் விடாமுயற்சியுடன் 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். தானியேல் 86 வயசுல 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். ஆமென். ஆமென். அப்படி ஜெபம் பண்ணதுனால தானியேலுக்கு கிடைத்த நன்மை என்ன? பெர்சியாவின் வாசல்களின் மேல் தானியேலுக்கு ஜெயம் கிடைத்தது. பெர்சியாவின் வாசல் என்றால் என்ன அர்த்தம்? பிசாசின் எதிர்ப்புகளிலே தேவ தூதரை தானியேலிடத்துல அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? தேவனுடைய ஒத்தாசையை தானியேலுக்கு கட்டவிழ்க்கவே தேவதூதன் அனுப்பப்பட்டான். அதுதான் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்திருந்தார். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவராகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தார். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இன்றைக்கு கர்த்தருக்குள் அருமையானவர்களே, திருச்சபையானது மேற்கொள்வதற்குரிய தெய்வீக அதிகாரத்தை உடையதாயிருக்கிறது. திருச்சபையானது மேற்கொள்வதற்குரிய தெய்வீக அதிகாரத்தை உடையதாயிருக்கிறது. பரலோக பின்புலத்துடன் கட்டவும் கட்டவிழ்க்கவும் ராஜ்யத்தின் திறவுகோல்கள் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ என்ன கட்டுறையோ அது பரலோகத்தில் இடப்பட்டிருக்கோம், கட்டப்பட்டிருக்கோம். பூலோகத்தில் நீ எதை கட்டவிழ்க்கையோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கோம். ஆமென். ஆகவே அதிகாரத்தின் திறவுகோல்களை நம்முடைய திருச்சபை பிடித்திருக்கிறது, வைத்திருக்கிறது. ஆமென். இந்த திறவுகோல்களை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்னா, பரலோகத்தில் பூமியின் மேல் பரலோகத்தின் சித்தத்தை ஸ்தாபிக்க வல்லமையானது திறவுகோல்களின் மூலமாக திருச்சபைக்கு பகிரப்பட்டுள்ளது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆகவே தெய்வீக அமலாக்கத்தின் கிரியைகளாக கட்டுவதும் கட்டவிழ்ப்பதும் அமைந்திருக்கிறது. எப்பொழுதும் திருச்சபையானது பூமியின் மேல் பரலோகத்திலே எதை கட்டுகிறோமோ, பூமியில எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அதிகாரம் உண்டா? அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் எப்படி கிடைக்கும்? கிறிஸ்துவோடு உனக்கு உறவு, கிறிஸ்துவுடன் உனக்கு உறவு இருக்குமானால் நிச்சயமாக நீ அதிகாரங்களின் மேல் ஆட்சி செலுத்துவார். அல்லேலூயா.
ஆமென். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 10:19. அல்லேலூயா. 20ஆம் வசனத்தை வாசிங்க. நமக்கு எதற்காக வெற்றி கொண்டு சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? அதிகாரத்தை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? யார் இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருக்கமான உறவு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்க சத்துருடைய வல்லமையை சுலபமாக மேற்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? சபைக்கு என்ன பண்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:8. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சபையில் இருக்கிற மக்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீங்கை மேற்கொள்வதற்கு ஆவியானவர் திருச்சபையை தைரியப்படுத்துகிறார், ஞானத்தினால் நிறைக்கிறார். இயற்கைக்கு மேற்பட்ட பலத்தினால சபையில் இருக்கிற மக்களை தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 16:25. சடுதியிலே நடுராத்திரியில பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவங்க ஜெபம் பண்ண தேவனை நல்லா கவனிங்க. நான் சொல்றது நல்லா கவனிக்கிறோம். நான் இன்னைக்கு சொல்ற சத்தியம் வந்து நீங்க தேவனோடு நெருக்கமா இருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு பவுலை போல சீலாவை போல நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லிதான் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு இதை சொல்றாரு. ஏதோ வந்து காதல கேட்டு இதற்கு இடது காதல விடுறதுல நீங்க என்ன பண்ணணும்? இப்ப பாருங்க, பவுலும் சீலாவும் இருந்த நிலைமை நான் அதை விவரமா சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. அவங்க சங்கிலிகளால் கட்டப்பட்டு பாரமான மரத்திமைகளை அந்த சங்கிலிருந்து கீழே கொண்டு விட்டு கால் அசைக்க முடியாதபடி வச்சிருந்தாங்க. ஆனா பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணி தேவனை என்ன பண்ணாங்க? சொல்லுங்க வாய்ப்பு துதித்து பாடணும். துதித்து பாடின உடனே என்ன நடந்தது? அந்த இருவருக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீக வல்லமை வெளிப்படும். ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற தெய்வீக வல்லமை வெளிப்பட்டது. தெய்வீக வல்லமை என்ன பண்ணது? சிறைச்சாலை அஸ்திவாரத்தையே குலுக்கினது. சங்கிலிகளை முறித்து
செய்யணும்? காட்பாடியில் நடக்க வேண்டாமா? நடக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தருக்குள் அன்பியவர்களே, திருச்சபையானது ஜெயத்திற்கும் விரிவாக்கத்திற்கும் விதிக்கப்பட்டது. திருச்சபையானது ஜெயத்திற்கும் விரிவாக்கத்திற்கும் விதிக்கப்பட்ட ஒரு ஐக்கியம்தான் திருச்சபை. எதிர்ப்புகள் வரும் பொழுது இயேசுவினுடைய வாக்குத்தத்தமானது தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. சபைக்கு எதிர்ப்புகள் இருந்த போதிலும் சபையானது வெற்றி பெறுகிறது. ஆமென். அல்லேலூயா. உபத்திரவம் திருச்சபையை அழிக்க முடியாது. அப்போஸ்தலர் 8:1-4 வாசிங்க. அப்போஸ்தலர் 8:1-4. பாருங்க, எருசலேமில் இருக்கிற சபைக்கு என்ன உண்டாயிற்று? மிகுந்த அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரிய தேசங்களில சிதறப்பட்டு போனாங்க. ஆமென். சிதறி போனாங்க. பயந்து நடுங்கி துன்பம் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க சும்மா உட்கார்ந்து சிதறி போனவங்க என்ன பண்ணாங்க? எங்கும் தெரிந்து என்ன பண்ணாங்க? சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று நாம் இதுதாங்க சபையினுடைய அதிகாரம், சபையினுடைய வல்லமை. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீ காட்பாடியில பெருக விதைச்சு பாரு, இந்த திருச்சபை பெறும். நீ ஒன்றுமே வேலை செய்யாம ஆண்டவருக்காக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தாம வயதே தெய்வம் உட்கார்ந்துனா ஆத்மாக்கள் திருச்சபையில பெருகவே பெருகாது. வயதே தெய்வம், நகையே தெய்வம், சொத்துக்களே தெய்வம், இந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. கடைசி நாட்கள் கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், அவருடைய உறவை கொடுத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். நீ கிரியை செய். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய திருச்சபையில என்ன காணப்படும்? ஒற்றுமை காணப்படும். கிறிஸ்துவனுடைய திருச்சபையில் என்ன காணப்படும்? சொல்லுங்க. நாங்க வெளிநாட்டில் திருச்சபையில் இருக்கும்போது பாகிஸ்தானிகள், இந்தியர்கள், ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க, ஆர்மீனியா தேசத்தை சேர்ந்தவங்க, இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவங்க, அமெரிக்க ஐக்கிய நாடுகளை சேர்ந்தவங்க, நம்ம எல்லாரும் ஒரே சபையா எப்படி இருந்தா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி திருச்சபையில இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ஒற்றுமையினாலும் அன்பினாலும் முன்னேற. திருச்சபையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? இப்ப நீங்க இந்த சத்தியத்தை கேட்டே இருக்கிறீங்க. முடிஞ்ச உடனே காட்டப்படும். முடிஞ்ச உடனே ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்க்காம வாசப்படிக்கு போய், வீதிக்கு போய், சாலைக்கு போய், இதுவா கிறிஸ்துவ வாழ்க்கை? திருச்சபையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ஒற்றுமையினாலும் அன்பினாலும் திருச்சபையில் செய்யணும், முன்னேற வேண்டும். யோவான் 17:21
திருச்சபையில் இருக்கிற ஒரு சகோதரர் போய் இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லா சகோதரர்களுடைய கையை பிடிச்சு, கிறிஸ்து என்னை நேசித்தது போல நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் கல்லுக்கு பேசுற மாதிரி, தூணுக்கு கல்லுக்கு பேசுற மாதிரி நீங்க அப்படியே மூஞ்சி அப்படியே உட்கார்ந்து கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து தனியாக இயேசு சொன்னாரு, பிதாவும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாய். பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேர் ஒண்ணா. அவங்க ஒண்ணா இருந்தா திருச்சபையில் இருக்கிற நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? நீங்க சொல்றீங்க இயேசுவை நான் சொந்த ரட்சகராக இருக்கணும். அப்ப ஏன் ஒரு இந்த திருச்சபையில ஒரு சகோதரர்கிட்ட நீ பேச மாட்டேற, ஒரு சகோதரர்கிட்ட எப்படி பேச மாட்டேற, பேசாம இருக்கிற? நான் ஒரு போதகரை நான் சொல்றேன், இன்னைக்கு காலையில இந்த எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு நேர் முதற்கொண்டு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். எல்லாருடைய நான் கை கொடுக்க முடியும், எல்லாருடைய நன்றாக பழக முடியும், எல்லாருக்கும் நான் அன்பு கூற முடியும். காரணம் என்னன்னா, நான் கிறிஸ்தவர். திருச்சபையில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு திருச்சபை கட்டடம் இருக்கு, கட்டடத்தில் இருக்கிற செங்கல்லாம் பிரிந்த ஒரு செங்கல் இன்னொரு செங்கல் பார்த்து சொல்லுது, நான் உன்னோட பேச முடியாது. அப்படியா இருக்கணும்? இல்ல. நாங்க கோயிலுக்கு இருக்கும் பொழுது திருச்சபை ஆராதனைக்கு முன்னால எல்லாருக்கும் போய் கை கொடுத்து அவங்களை கட்டி பிடிச்சி அவங்களை அரவணைத்து, இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறது போல நானும் உன்னில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்ன பிற்பாடுதான் ஆராதனையே ஆரம்பிக்கும். பாஸ்டர் வெயிட் பண்ணுவார். வெயிட் பண்ணிட்டு முதல் பெஞ்சில் இருக்கிறவங்க எல்லாரும் போய் எல்லாரையும் கட்டி பிடிச்சு, இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறது போல நான் உன்னை நேசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவும் பிதாவானவரும் ஒன்றாய் இருக்கிறது போல, பாகிஸ்தானியா இருந்தாலும் சரி, நீ பங்களாதேஷ் சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, நீ ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, நீ நேபாள் தேசத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, நீ அமெரிக்க ஐக்கிய நாடுகளை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, நீ இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லாரும் ஒரே ரத்தத்தினால ஒரே ஆவியினால மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இதுதான் திருச்சபை. திருச்சபையில ஒரே நீங்களாம் காட்பாடியை சேர்ந்தவங்க. காட்பாடியை சேர்ந்த நமக்குள்ள எவ்வளவு ஐக்கியம் இருக்கணும், எவ்வளவு அதனால திருச்சபை எப்படிப்பட்டது? ஒற்றுமையினாலும் அன்பினாலும் திருச்சபை என்ன செய்யணும்? முன்னேற வேண்டும். ஒற்றுமையில திருச்சபையில் இருக்கிறவங்க நடக்கும் பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. திரளான மக்கள் நம்முடைய ஒற்றுமையை பார்த்து இந்துக்கள், இஸ்லாமியர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நம்முடைய ஒற்றுமையை பார்த்து, நம்முடைய அன்பை பார்த்து, நம்முடைய ஐக்கியத்தை பார்த்து, நம்முடைய இஸ்லாமியர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆகவே கர்த்தருடைய வாதாளத்தின் வாசலை திருச்சபையை மேற்கொள்ள முடியாது. நம்ம தெரிவிக்கலாமா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து 18, 19 வாசம்
திருச்சபை என்பது கட்டடம் அல்ல, திருச்சபையானது நிறுவனம் அல்ல, திருச்சபையானது ஸ்தாபனம் அல்ல, திருச்சபையானது ஆவிக்குரிய கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். இப்பொழுது நம்முடைய பாடல் புத்தகத்தில் 480 பாடல் விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா என்கிற பாடலை பாடல் குழுவினர் பாடுவார்கள். அந்த வேளை